இரண்டு காங்கிரஸ் கட்சிகள் இருக்கின்றனர். ஒன்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சி, இன்னொன்று செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி. இந்த இரண்டு கட்சிகள் இருக்கின்றனர். தற்போது காங்கிரஸ் கட்சிக்குள் புகைச்சல் கிளம்பியிருக்கிறது. ஒரு பக்கம் மாணிக்க தகூர் திமுகவுடன் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் செல்வம் பெருந்தகை காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் வேண்டாம், நீங்கள் எத்தனை தொகுதி கொடுத்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தற்போது காங்கிரஸுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் போட்டி போடும் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி தற்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், அதிக தொகுதி வேண்டும் என சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே மாணிக்க தகூர் காங்கிரஸ் கட்சி சார்பில் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கட்சியில் எந்த பங்கு வேண்டாம், கூட்டணியில் தொகுதி கொடுத்தா போதும் என சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையான காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும், தற்போது அதுக்கான சூழ்நிலை அமைந்திருக்கிறது என சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே தான் மாணிக்க தகூர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் செல்வ பெருந்தகை அதை எதை பற்றி கவலைப்படாமல் திமுகவுக்கு மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் திமுக செல்வ பெருந்தகை அவரை சொல்வதில் கவனித்து இருக்கிறது. அதனால் அவர் திமுக செய்தி தொடர்பு போல காங்கிரஸ் திமுக எது சொன்னாலும் அது வழிமறிந்து கொண்டிருக்கிறார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மல்லிகார்ஜுனா செல்வ பெருந்தகை இரண்டும் ஒரு ஜாதிக்கு ஒரு இனத்தாக இருப்பதால் மல்லிகார்ஜுனா செல்வ பெருந்தகை எது சொன்னாலும் அவர் அதை வழிமறிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்னமும் காங்கிரஸ் கட்சியின் கட்சி தலைவராக செல்வ பெருந்தகை தொடர்பு கொண்டிருக்கிறார். செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழக காங்கிரஸில் எந்தவித முன்னேற்றம் இல்லாமல் தேய்த்து கொண்டு தான் இருக்கிறது. தமிழகத்தில் பிஜேபி வளர்ந்து விட்டது, ஆனால் காங்கிரஸை தேய்ந்து கொண்டிருக்கிறது, எந்த வளர்ச்சி அடையவில்லை. காங்கிரஸ் கட்சியில் தொண்டர்களை விட தலைவர்கள் தான் அதிகம். திருச்சியில் ஒரு மாநாடு போட்டார்கள். அதில் தலைவர்கள் மட்டும் உட்கார்ந்து இருப்பது அதிகம், கீழே தொண்டர்கள் ஒரு சிலர் மட்டும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் காங்கிரஸ் கட்சி தற்போது செல்வ பெருந்தகை கட்சி தலைவராக இருக்க வரை எந்தவித முன்னேற்றம் இல்லாமல் அதை வளரவே வளராது. ஏன்னா அவர் திமுக முட்டுக் கொடுப்போம், திமுக கட்சி வளர்ப்பதும் அவர் நோக்கமாக இருக்கிறார். அவருடைய நோக்கம் கட்சி வளர்ப்பதில்லை, தன்னுடைய வளர்ச்சி மட்டும்தான் பார்த்து கொண்டு இருக்கிறார். நாளைக்கு இவர் காங்கிரஸில் இருப்பது சந்தேகம் தான். ஏன்னா இவர் 5 கட்சி மாறி வந்தவர் செல்வ பெருந்தகை. அதனால் நாளைக்கு அவர் திமுகவில் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என காங்கிரஸ் தொண்டர் பேசி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் காங்கிரஸ் கட்சி தலைவராக செல்வ பெருந்தகை இருக்க வரை கண்டிப்பாக காங்கிரஸ் வளராது என காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என ஒரு பக்கம் ஒழித்து கொண்டு இருந்தாலும் அது எதை பற்றி கவலைப்படாமல் சொல்வதை வழிமொழிந்து கொண்டிருக்கிறார் செல்வ பெருந்தகை. மதுரை திமுக தளபதி அவர்கள் காங்கிரஸை கடும் விமர்சனம் செய்தார். அந்த இனத்தை பற்றி எதுவும் கண்டுகொள்ளாமல் காங்கிரஸுக்காரர்கள் திமுக விமர்சனம் செய்தால் அதை கண்டித்து கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. இப்படி இருக்கும்போது எப்படி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை வளர என உள்ளூர் காங்கிரஸ் கட்சிகள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இவர் செல்வ பெருந்தகை இருக்கவரை அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாட்டை வளராது என உள்ளூர் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள்